கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 4:4, ரோமன்ஸ் 4:4. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அடுத்ததோடு ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தனுக்கு கூலி கிடைக்கும், எப்படி அவனுக்கு இது கிடைக்குங்கிறத வச்சு ஒரு ஒப்புமையாக எடுத்து சொல்கிறாரு. இப்போ ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் வேலை பார்த்தான்னா அது அவனுக்கு கூலி கொடுக்கணும். ஏன்னா அவன் வேலை பார்த்துருக்கிறான். ஆனால் இங்கே ரட்சிப்பு என்பது கூலி இல்லை, மாறாக இது கர்த்தருடைய கிருபை, கிருபையின் ஈவு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படியாவது வேலை பார்த்து நான் ஏதாவது செய்து கர்த்தர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் செய்ய பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, தேவனாகிய கர்த்தரை ஒரு முதலாளியாகவும் அவர்கிட்ட நீங்கள் வேலை செய்கிற ஒரு கூலியாளாகவும் மாற்றி அவர் ஒரு அன்பான பரம தகப்பன் என்கிறத மாற்றி விடுகிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும்போது, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபை ஆறாது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்போ என்ன மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்ன, இது கிரியையினால் உண்டானதுனால, இது எதனால் உண்டானது, கிருபையினால் உண்டானது. ஏன்னா ரோமர் 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் அவங்க இஸ்ரவேல் தேச மக்களை சொல்லும்போது, எண்ணத்திலான என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், எப்படி தேவனுடைய நீதி அவங்க விசுவாசத்தினால அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணல, அவங்க அதை சரியான முறையில் இது இலவசமான கிருபையினால் கிடைக்கக்கூடியது என்று அவர்கள் தெரிந்து கொள்ளலை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாவது நாங்கள் வேலை செஞ்சு கர்த்தர்கிட்ட சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக அவங்க சரி செய்யணும்னு பார்த்தாங்க. அதனால தான் நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம கிரியை செஞ்சோன்னா அது என்ன, கிரியை செஞ்சதுனால அவங்க கூலி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அப்போ அதில் இலவசம் கிடையாது. அப்போ மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, கர்த்தருடைய நீதி, தேவ நீதி என்று சொல்லக்கூடியது அது சம்பளமாக பெறக்கூடியது அல்ல, மாறாக இது உங்கள் கணக்கில் கர்த்தர் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதை ஒரு அக்கௌண்டிங் டேர்மாக கொடுக்குறாரு, என்ன ஒரு கணக்கில் எழுதுவது போல் கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்து விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது, எதை ஒருத்தன் வேலை செஞ்சு பெற முடியாத ஒரு காரியத்தை விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது. ஏன்னா விசுவாசம் பெற்றுக்கொள்வதனால அது என்ன பண்ண முடியாது, எனக்கு வேண்டும் என்று அது டிமாண்ட் பண்ண முடியாது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு வரக்கூடியவங்களா வந்தாலும் வந்த கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்ல வேளை கர்த்தர் என்னை ரட்சித்துட்டாருங்கிற மாதிரி பேசுகிறக்கூடிய மக்களாக மாறிடுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா நான் நல்ல கிறிஸ்தவன், அவங்க என்ன சபைக்கு வராத, சபையில் எதுவுமே செய்யாத ஒரு சிலரை பார்த்துட்டு நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மற்றவர்களை காட்டிலும் ஒரு பெரிய நீதிமானாக தங்களை கருதுகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன இது பண்ணுறது இல்லைன்னா, அவர்கள் ஏதோ தங்களுடைய சுயநீதியினால் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க போல் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன, கிருபை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிப்பு இலவசம், அது கூலி கிடையாது. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு தயாள குணம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் அவர்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, தம்முடைய கிருபையினால் அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இங்கே இது தேவநீதி என்பது கூலியா இல்லை கிருபையா? இப்படி உங்களோட கேள்வி கேட்டால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். கிருபையா கடனா? இல்லை. ஏன்னா
இது இலவசம். அதனால தான் கிஃப்ட், ஈவு. இது கர்த்தர்ட்டருந்து வரக்கூடிய ஈவு. அப்போ ஒரு நீதிமான் என்பவன் நீதிமான் என்று எண்ணப்படுவதற்கு காரணம் கிருபையை ஒழிய அது கடன் கிடையாது. உங்களால் சம்பாதிக்க முடியவே முடியாது. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி, நல்ல வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ நீதி என்று பெற்றுக்கொள்வதற்கு காரணம் நான் எங்களுடைய கிரியை இல்லை ஆண்டவரே, ஏதோ நாங்கள் செய்த நன்மையான காரியங்கள் அல்ல. இது உம்மிடமிருந்து வந்த கிருபை. அதை விசுவாசத்தினால நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை நாங்கள் முழுமையாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.